பைபிளின் முதல் ஆமேன் யார் சொன்னது? மனித குலத்தை அதிர வைக்கும் மரண ரகசியம். ஜீசஸ் காலிங் டிவியின் 1000 மாபெரும் வேதாகம மர்ம முடிச்சுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். மகாராஜனும் மகாதேவனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். முதல் ஆமேன் சொல்லப்பட்ட அந்த பயங்கரமான இடம் எது? அது ஆசீர்வாதம் அல்ல, மாபெரும் சாபம், உடைபடும் ஆமேன் ரகசியம். பைபிளில் முதல் ஆமேன் யார் சொன்னது? தேவாலயத்தில் நடந்த பதபதைக்கும் மரணச் சடங்கு. உலகத்தில் எந்த மொழியை பேசும் மனிதராக இருந்தாலும் தினமும் கோடிக்கணக்கான மக்களால் உச்சரிக்கப்படும் ஒரே ஒரு வார்த்தை இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்களும் யூதர்களும் தங்கள் ஜெபத்தின் முடிவில் சொல்லும் அந்த மாபெரும் வார்த்தை ஆமேன். ஒரு ஜெபத்தை செய்துவிட்டு கடைசியில் முற்றுப்புள்ளி வைப்பது போல ஆமேன் என்று சொல்லிவிட்டால் ஜெபம் முடிந்து விட்டது என்று உலகமே நினைத்து கொண்டிருக்கிறது. ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவது என்று மட்டும்தான் பலருக்கு தெரியும். ஆனால் பைபிளை திறந்து அந்த ஆமேன் என்ற வார்த்தை முதலில் எங்கே சொல்லப்பட்டது? யார் வாய் திறந்து இதை முதலில் உச்சரித்தது? எந்த சூழ்நிலையில் இது சொல்லப்பட்டது என்று தேடி பார்த்தால் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ உலகமும் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து போகும். ஏனென்றால் பைபிளில் முதலாவது ஆமேன் ஒரு ஆசீர்வாதத்திற்காக சொல்லப்படவே இல்லை. அது ஒரு ஜெபத்தை முடிப்பதற்காக சொல்லப்படவில்லை. எந்த ஒரு தீர்க்கதரிசியோ பிரதான ஆசாரியனோ அல்லது மோசேயோ இதை சொல்லவில்லை. மாறாக ஒரு மனிதனின் மரணத்தையும் கொடூரமான சாபத்தையும் தீர்மானிக்கும் ஒரு பதபதைக்கும் நீதிமன்ற விசாரணையில் மரண பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு சாதாரண பெண்ணின் வாயிலிருந்துதான் உலகத்தின் முதல் ஆமேன் தெரித்து விழுகிறது. அந்த பெண் யார்? எதற்காக அவள் அந்த வார்த்தையை சொன்னாள்? ஆமேன் என்ற எபிரேய வார்த்தைக்குள் ஒளிந்திருக்கும் அந்த மாபெரும் சட்டபூர்வமான மரண சாசனம் என்ன? இன்று அந்த ஆவிக்குரிய மர்மத்தை 100% வேத ஆதாரங்களோடு பார்க்க போகிறோம். பைபிளில் முதல் ஆமேன் எங்கே வருகிறது? ஆதியாகமத்திலா? இல்லை. யாத்ராகமத்திலா? இல்லை. வேதாகமத்தின் 4வது புத்தகமான எண்ணாகமம் 5வது அதிகாரத்திற்கு செல்லுங்கள். அங்கே 11வது வசனம் முதல் 31வது வசனம் வரை பைபிளிலேயே மிகவும் விசித்திரமான பதைக்க வைக்கும் ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பெயர் எரிச்சலின் பிரமாணம். ஒரு கணவனுக்கு தன் மனைவியின் மேல் திடீரென்று ஒரு சந்தேகம் வருகிறது. அவள் வேறு ஒருவனோடு இரகசியமாக தவறான உறவு வைத்து கொண்டாள் என்று அவன் சந்தேகப்படுகிறான். ஆனால் அவனிடம் எந்த ஒரு சாட்சியும் இல்லை. அவளை கையும் களவுமாக பிடிக்கவும் இல்லை. இப்போது இந்த சந்தேகத்தை தீர்க்க என்ன செய்வது? இன்றைய காலம் போல DNA டெஸ்ட் எல்லாம் கிடையாது. உடனே அவன் தன் மனைவியை இழுத்து கொண்டு நேராக ஆசாரிப்பு கூடாரத்திற்கு பிரதான ஆசாரியனிடம் வருகிறான். அங்கே தேவனுடைய சமூகத்தில் ஒரு மாபெரும் லை டிடெக்டர் டெஸ்ட், உண்மை கண்டறியும் சோதனை நடக்க போகிறது. ஆசாரியன் ஒரு மண்பாண்டத்தை எடுத்து அதில் பரிசுத்தமான தண்ணீரை கொஞ்சம் ஊற்றுவான். பிறகு அந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் தரையில் கிடக்கிற புழுதியை எடுத்து அந்த தண்ணீரில் போடுவான். பிறகு அந்த பெண்ணை தேவனுடைய சமூகத்தில் நிறுத்தி ஒரு சுருளில் சில பயங்கரமான சாபத்தின் வார்த்தைகளை எழுதுகிறான். நீ உன் கணவனுக்கு துரோகம் செய்திருந்தால் இந்த தண்ணீர் உன் வயிற்றுக்குள் போய் உன் வயிறு வீங்கவும் உன் இடுப்பு சூம்பவும் கடவது என்று அந்த சுருளின் மேல் எழுதி அந்த சுருளை புழுதி கலந்த தண்ணீருக்குள் முக்கி அந்த மை முழுவதும் தண்ணீரில் கலக்கும்படி செய்வான். இப்போது அந்த தண்ணீர் சாபத்தை கொண்டு வரும் கசப்பான தண்ணீர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த தண்ணீரை குடிக்க அந்த பெண்ணின் கையில் ஆசாரியன் கொடுக்கிறான். இப்போது நிலைமையை கவனியுங்கள். அந்த பெண் அந்த சாபத்தின் தண்ணீரை குடிக்க வேண்டும். அவள் குடிப்பதற்கு முன்பு ஆசாரியன் அந்த சாபங்களை அவளுக்கு நேராக வாசிக்கிறான். நீ துரோகம் செய்திருந்தால் உன் வயிறு வீங்கி நீ செத்து போவாய் என்று சொல்லுகிறான். எண்ணாகமம் 5:22 சாபத்தை கொண்டு வரும் இந்த ஜலம் உன் குடலுக்குள் பிரவேசித்து உன் வயிறு வீங்கவும் உன் இடுப்பு சூம்பவும் செய்ய கடவதென்று சொல்ல கடவன். அதற்கு அந்த ஸ்திரீ ஆமேன் ஆமேன் என்று சொல்ல கடவள். ஆமேன் என்று சொல்லும்போது ஆமேன் என்ற வார்த்தை இங்கேதான் முதலில் வருகிறது. உலக சரித்திரத்தில் பைபிளில் முதலாக ஆமேன் என்ற வார்த்தை இங்கே உச்சரிக்கப்படுவதை காண்கிறோம். ஒரு முறை அல்ல, ஆமேன் ஆமேன் என்று 2 முறை உச்சரிக்கப்படுகிறது. இங்கே ஆமேன் என்றால் என்ன அர்த்தம்? நான் ஒருவேளை தவறு செய்திருந்தால் நீங்கள் சொன்ன இந்த அத்தனை கொடூரமான சாபங்களையும் என் தலைமேல் நானே ஏற்றுக்கொள்கிறேன். இந்த சாபத்திற்கு நான் 100% சம்மதிக்கிறேன் என்று ஒரு நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போடுவதற்கு சமமான ஒரு மரண ஒப்பந்தம்தான் இந்த ஆமேன். எபிரேய மொழியில் ஆமன் என்றால் உறுதியாக இருத்தல்,
சத்தியம் செய்தல், விலை கொடுத்தல் என்று அர்த்தம். ஒரு பெண் தன் கணவனுக்கு உண்மையாக இருக்கிறாளா அல்லது துரோகம் செய்து விட்டாளா என்பதனை நிரூபிக்க ஒரு சாபத்தின் தண்ணீரை குடிக்கும்போது தன் உயிரை பணயம் வைத்து சொன்ன அந்த அக்ரிமெண்ட் வார்த்தை தான் ஆமேன். இப்போது யோசித்து பாருங்கள், நாம் இன்று சர்ச்சுக்கு போய்விட்டு ஏதோ ஒரு சாதாரணமாக ஆமேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் வேதாகமத்தின்படி ஆமேன் என்பது தேவனே நான் இப்போது சொன்ன ஜெபத்தில் நான் உண்மையாக இல்லை என்றால் அதன் விளைவுகளை நான் சந்திக்க தயார் என்று அந்த சாபத்தை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு வீரியமான ஒரு மாபெரும் சட்டப்பூர்வ வார்த்தை அது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஏன் பைபிளில் முதல் இந்த ஆமேனை ஒரு கணவன் மனைவி சந்தேகத்திற்கு சடங்கிற்கு ஒளித்து வைக்க வேண்டும்? இதில் என்ன ஆவிக்குரிய அஸ்திவாரம் இருக்கிறது? இதுதான் தேவனுடைய மாஸ்டர் பிளான். வேதாகமம் முழுவதும் தேவன் தன்னை ஒரு கணவனாகவும் தன் மக்களாகிய இஸ்ரவேலர்களை புதிய ஏற்பாட்டு திருச்சபையாகவும் தன் மனைவியாகவும் வர்ணிக்கிறார். நாம் உலக ஆசைகளுக்காக பிசாசின் பின்னால் போகும்போது நாம் தேவனுக்கு ஆவிக்குரிய விபச்சாரம் செய்யும் ஒரு துரோகியாக மனைவியாக மாறிவிடுகிறோம். தேவன் தன் மணவாட்டியான சபையை தனக்கு உண்மையாக இருக்கிறதா என்பதனை பரிசோதிக்கிறார். அந்த பரிசோதனையின் மாபெரும் அடையாளம்தான் எண்ணாகமம் 5வது அதிகாரம். ஆனால் எண்ணாகமம் 5இல் தவறு செய்த பெண் அந்த சாபத்தின் தண்ணீரை குடித்தால் அவள் வயிறு வீங்கி கொடூரமாக செத்து போவாள். நாம் எல்லோரும் தேவனுக்கு துரோகம் செய்தவர்கள்தான். நாம் எல்லோரும் அந்த சாபத்தின் தண்ணீரை குடித்து செத்து போயிருக்க வேண்டும். ஆனால் இங்கேதான் புதிய ஏற்பாட்டின் மாபெரும் திருப்பு நிகழ்கிறது. நாம் குடிக்க வேண்டிய அந்த சாபத்தின் தண்ணீரை யார் குடித்தது தெரியுமா? கெத்சமனே தோட்டத்தில் முழங்காலிட்டு இயேசு கிறிஸ்துவின் பிதாவிடம் என்ன ஜெபிக்கிறார்? பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். இந்த பாத்திரத்தில் என்ன இருந்தது? எண்ணாகமம் 5இல் சொல்லப்பட்ட அதே மனித குலத்தின் பாவம் கலந்த சாபத்தின் கசப்பான தண்ணீர். துரோகம் செய்த மணவாட்டியான நமக்காக எந்த தவறும் செய்யாத மாசற்ற மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இந்த மாபெரும் சாபத்தின் பாத்திரத்தை முழுமையாக குடித்து முடித்து விட்டார். நமக்காக அவர் அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு புதிய பெயர் கொடுக்கப்படுகிறது. உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. பார்த்தீர்களா? ஆமேன் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர். நாமெல்லாம் துரோகம் செய்யும் போது நமக்காக சாபத்தை ஏற்றுக்கொண்டு தன் உயிரை கொடுத்து அப்படியே ஆக கடவது என்று சிலுவையில் கையெழுத்து போட்ட அந்த மாபெரும் மீட்பரின் பெயர்தான் ஆமேன். இதுதான் பைபிளில் முதலில் ஆமேன் என்று சொன்னதற்கான மிகச் சரியான 100% வேதாகம அஸ்திவாரமும் ஆவிக்குரிய விடையுமாகும். இது ஜெபத்தை முடிக்கும் வார்த்தை அல்ல, இது மனித குலத்தின் சாபத்தை முடித்த மாபெரும் நபரின் பெயர். ஆமேன் என்ற வார்த்தையின் ரகசியத்தை உடைத்தோம். ஆனால் இங்கேதான் அடுத்த மாபெரும் சஸ்பென்ஸ் ஒளிந்திருக்கிறது. நாம் எல்லோரும் ஜெபத்தின் முடிவில்தான் ஆமேன் என்று சொல்வோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மட்டும் எந்த ஒரு விஷயத்தை பேசும்போதும் அதனுடைய முடிவில் ஆமேன் என்று சொல்லவே மாட்டார். மாறாக அவர் பேச ஆரம்பிக்கும் போதே மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வாக்கியத்தின் தொடர்பிலேயே ஆமேன் என்று சொல்லி ஆரம்பிப்பார். உலகத்திலேயே ஒரு வாக்கியத்தின் தொடக்கத்தில் ஆமேன் என்று சொன்ன ஒரே நபர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன் அவர் ஜெபத்தின் முடிவில் சொல்லாமல் தொடக்கத்திலேயே ஆமேன் என்று சொன்னார்? இந்த வார்த்தைக்குள் இருக்கும் ஆவிக்குரிய அதிகாரம் என்ன? அடுத்த பாகத்தில் இயேசுவின் வார்த்தைகளுக்குள் ஒளிந்திருக்கும் அந்த பதபதைக்கும் மொழியியல் மற்றும் அதிகார ரகசியங்களை 100% வசன ஆதாரங்களோடு பார்க்க போகிறோம். இதுவரை நீங்கள் அறிந்திராத ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். தொடர்ந்து காத்திருங்கள். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன இயேசு மீண்டும் சொல்லுகிறார், நான் சீக்கிரம் வருகிறேன். மகாராஜனும் மகாதேவனுமாகிய இயேசு சீக்கிரம் வருகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா இயேசுவே சீக்கிரம் வாரும். ஆமேன், ஆமேன்.